அரசியல் பின்புலம் இல்ல, எனக்கு அரசியல் சப்போர்ட் தேவை, எனக்கு மக்கள் சப்போர்ட். நார்மலா எனக்கு வந்து 14 to 15,000 என்ட்ரிஸ் தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும். இப்ப இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50,000 44 என்ட்ரி ஆவரேஜ் வருது. 44 45,000. சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லா இருக்கோ இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுங்களேன், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க திட்டினாங்க இவங்க திட்ட சொன்னா அந்த படம் ஓடிடும். அப்படி ஏற்கனவே நல்லா ஓடுற படம் தான் மைவித்திரி, அதை சிறப்பு வர வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். முதலீடு எங்கிட்ட இல்லையே, இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க. சார் நீங்க கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட there is no option for deposit. சோ ஒரு ரோடு யாரும் பண்ணல, முதலீடு பண்ணல, யாரும் தான் கூட்டுவாங்க முதலீடு பண்ணல. நான் நிருபதியா கொடுத்தா நீ கேள்வி கேட்கணும். எங்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, வேணா வாங்கிக்கணும் சொல்றேன், வேணுங்க வாங்கிக்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்கறேன்? யாரும் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? அதுல ஒரு பில்டிங் அமெரிக்கால இருக்காரு, அங்கிருந்து கால் பண்றாரு, என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துக்காரு. அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, அத்தனை பேர் வெகு சிறப்பா உலக ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க. என்ன மேடம்? அதாவது இன்னைக்கு வந்து மஞ்ச காமால வச்சுக்கல, பாக்கிறதெல்லாம் மஞ்சளா தெரியும். புரியுதுங்களா? யாராவது கூட்டம் கூடனா அரசியல் இல்லாம கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லீங்களா? நான் அங்கேயே ஜெயிச்சேன். ஏன் தெரியுமா? ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமயே இவ்வளவு பேர் தன்னெழுச்சா கம்பெனி வருவாங்க சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? இப்படி என்ன வந்திருக்கு இல்லையா? அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். நான் எந்த அரசியல் பின்புலம் இல்ல, எனக்கு அரசியல் சப்போர்ட் தேவை, எனக்கு மக்கள் சப்போர்ட் போதும். யார் அரசியல் சப்போர்ட் தேவையில்லை. சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே இப்ப பதில் சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மெடிசின் மெத்தட் யூஸ் இருக்கு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, ஈவன் சித்தா இருக்கு, அலோபதி இருக்கு, இப்படி நிறைய ஐட்டம் இருக்கு. இதுல எல்லா ப்ராடக்ட் தயாரிக்க லைசன்ஸ் கண்டிப்பா வேணும், தேர் இஸ் நோ டவுட். ஆனா விக்கிறதுக்கு அலோபதிக்கும் ஹோமியோபதி மட்டும் தான் லைசன்ஸ் வேணும். மற்றபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தாக்கோ யுனானிக்கோ தேவை கிடையாது. இன்னைக்கு நாட்டு மருந்து கடைக்கு போங்க, நீங்க எத்தனை ஆயுர்வேத பொருளுக்கு வாங்கினா கேட்டா கொடுப்பாங்க. அங்க எந்த டாக்டருக்கு எழுதி கொடுக்குறாங்க? சார் இது இந்தியன் மெடிசன், இது பாரம்பரிய மெடிசன், இது கொடுக்கறதுக்கு யாருக்கு வேணா ரைட்ஸ் இருக்குது. நான் திணிச்சாதான் பிரச்சனை. அவங்க விருப்பத்தில் வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க சாப்பிடறதுல வந்து அவங்க உடன்பாடுக்கு செய்யறாங்க. இது எங்க திணிச்சேன்? நான் யாராவது திணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? சோ ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், இங்க அப்கிரேட் பண்றது அவங்க விருப்பம், அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும் போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன்? சோ அந்த பொருள் விக்கிறது தயாரிக்க லைசன்ஸ் வேணும், அத்தனை இருக்குது. இன்னைக்கு அதிகாரி காமிச்சு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். விக்கிறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அப்படி இருந்தா நீங்க ஏதாவது காமிங்க, நான் மேற்கொள்ள ஃபாலோ பண்றேன். இருந்தா நீ காமிங்க, நீங்க தான் காமிக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி. அது குற்றச்சாட்டு சொல்றவங்க தான் கேட்கணும். ஏன்னா அது எதுக்காக பண்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், உண்மையிலுமே இந்த நிருபர் சந்திப்பு சார்பில் என் மேல் வழக்கு வந்த திருவாளர் அசோக் ஸ்ரீ அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? என் கம்பெனியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு. தேங்க்ஸ் டு அசோக் ஸ்ரீநிதி. சார் 3 மடங்கு அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நார்மலா எனக்கு வந்து 14 to 15,000 என்ட்ரிஸ் தான் பர் டே டவுன்லோட்ஸ் வரும். இப்ப இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 50,000 44 என்ட்ரி ஆவரேஜ் வருது. 44 45,000. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க மக்கள். சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லா இருக்கோ இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுங்களேன், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க திட்டினாங்க இவங்க திட்ட சொன்னா அந்த படம் ஓடிடும். அப்படி ஏற்கனவே நல்லா ஓடுற படம் தான் மைவித்திரி, அதை சிறப்பு வர வச்சது ஊடகங்களும் யூடியூபரும். நன்றி. நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார், ஒரு ரூபா பண்ணல, ஒரு ரூபா பண்ணல. முதலீடு எங்கிட்ட இல்லையே, இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க. சார் நீங்க கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட there is no option for deposit. சோ ஒரு ரூபா யாரும் பண்ணல, முதலீடு பண்ணல, யாரும் தான் கூட்டுவாங்க முதலீடு பண்ணல, முதலீடு பண்ணல. எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க நிறைய, பட் முதலீடு யாரும் பண்ணல. இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில். ஜீரோ ஃப்ரீ ஐடி சார், ஃப்ரீ ஐடி, ஃப்ரீ ஐடி ஜாயின் பண்ற ஃப்ரீ ஐடி, ஃப்ரீ ஐடி தான். நீ ஃப்ரீயா தவிர சேர முடியாது. நீங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் சார். நீங்க காலேஜ் சேர்ந்தாதான் அடுத்த டிகிரி வாங்க முடியும், சேர மாட்டீங்களா போய்? அது உங்க விருப்பம் தானே. அது எப்படி கேள்வி வைப்பீங்க நீங்க? ஒரு பிளஸ் டூ படிச்சுட்டு போறான், பிளஸ் டூவோட வெளியே போயிடறான் சார். நீங்க சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வியாபாரங்கிறது எல்லாம் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? இந்த இந்திய நாட்டில் வியாபாரம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் நிருபதியா கொடுத்தா நீ கேள்வி கேட்கணும். எங்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, வேணா வாங்கிக்கணும் சொல்றேன், வேணுங்கிற வாங்கிக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை கேட்கறேன்? யாரும் வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? சார் நான் யாருக்கு வாங்கணும் கம்பெனி பண்ணாங்களா? அப்ப பேசுறதுக்கு என்ன இருக்குது? இல்ல இதுக்காக நான் பதில் சொல்லணும் சார். விருப்பப்பட்டு அவங்க வாங்குறாங்க, என் கம்பெனில ப்ராடக்ட் தர்றேன். இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியா கேட்கறேன் இல்லையே, இருந்தாலும் சொல்ல முடியும். நான் சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் செஞ்சேன், இனிமேல் செய்ய போறேன். எப்படி நெகட்டிவா சொல்லுவாங்க? ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுவாங்க சார். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது, பெரிய அளவு ப்ராபகண்டா போயிருச்சு.
இன்னைக்கு அத்தனை யூடியூப் சேனலையுமே சாரி எனக்கு என்னுடைய பில்டிங் எல்லா பக்கம் வந்து ஆபீஸ் எடுத்துக்கோ நம்ம அதுல ஒரு பில்டிங் அமெரிக்காவில் இருக்காரு அங்கிருந்து கால் பண்றாரு என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் பார்த்துக்காரு அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலகம் ஃபுல்லா கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடை பெருசா போட்டிருப்பாங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் சர்க்கிள் கொடுக்க போறேன் எல்லாரும் நம்ம லோகோ பெருசா மைவித்தின்னு போடு ரோட்ல வரோம் அது மைவித்தியான்னு ஒரு பார்ப்பான் ஏன் அந்த பிரபலத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க இதுவரைக்கும் மைவித்தி தெரியாத மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் பட்டியல ரீச் பண்ணிட்டீங்க இனி வியாபாரம் தான் சொல்லலையே எல்லாம் விதைச்சுட்டீங்க ஏகத்துக்கு விதைச்சுட்டீங்க இதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய ஒரே வேலை நான் நல்லவங்கிறத தொடர்ந்து செஞ்சு காமிச்ச போதும் ஏற்கனவே நல்லவங்க மக்கள் நம்பிதான் அத்தனை வந்திருக்காங்க இதுவே லைவ்ல இருக்காங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இதை மெயின்டைன் பண்ண போதும் அத்தனையும் எனக்கு பாசிட்டிவா மாறும் நன்றி வணக்கம்